வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர் வர்சஸ் ஜிடி மேட்ச் தான். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 டேஸாக வந்து வீடியோ வரல டியூ டு சம் ரீசன்ஸ்னால. ஸோ இனிமேட்டு வந்து கண்டினியூஸாக வரும். ஸோ மேட்ச்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்ஆர் டாஸ் வின் பண்ண ஆர்ஆர் ஸ்ட்ரைட்டாகவே பவுலிங் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிட்ச் வந்து ஒரு மாதிரி பேட்டிங்க்கு வந்து செகண்ட் பேட்டிங்க்கு வந்து சூப்பரான ஒரு பிட்ச் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பேட்டிங் இறங்கினா சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன். ஸோ 2 பேருமே சூப்பராக ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடினாங்க. செம்மையான இன்னிங்ஸ் கிடச்சிச்சு சுப்மன் கில்ட்டு வந்து. ஒரு சைடு வந்து சுப்மன் கில் வந்து நல்லா ஆங்கர் பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாதிரி சாய் சுதர்ஷனும் மாற்றி மாற்றி இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து நல்ல ஒரு ஃபியூச்சராக இருக்குது ஜிடிக்குன்னு சொல்லணும். பிகாஸ் வந்து இவங்க டாப் ஆர்டரில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. லைக் வந்து ஜாஸ் பட்லர் அண்ட் சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் இவங்க 3 பேருமே வந்து சூப்பராக வந்து கொண்டு போகிறாங்க ஜிடியை. ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து டாப் ஆர்டரில் வந்து இன்னும் சூப்பராக போயிட்டு இருக்கு ஜிடியில். ஸோ டாப் ஆர்டரில் நீங்கள் மோஸ்ட்டாக வந்து ஜிடியை வந்து டாமினேட் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்கோர் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அது யாரும் பண்ணுறதில்ல. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பவுலர்ஸ் வந்து ராஜஸ்தான் பவுலர்ஸும் வந்து அவ்வளோவா ஸ்டெம்பை நோக்கி அட்டாக் பண்ணி போனாங்க. ஒரு அட்டாக்கிங் பவுலிங்கே போடுற மாதிரி தெரில. ஸோ தூக்கி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் அட்டாக்கிங்காக போயிருந்தாங்கன்னா இந்த ரன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாய் சுதர்ஷன் 39 அவுட்டு சூப்பராக ஆடினாருங்க அவர். சாய் சுதர்ஷன் நல்ல ஒரு ரேங்கிங் எப்பயும் போல. ஸோ 50 மிஸ் ஆயிடுச்சு அவன் வந்து. சுப்மன் கில் ஒரு சூப்பரான ஒரு நாக்கு. 50 பால்ஸில் 84, 4 6, 5 4, 168 ஸ்ட்ரைக் ரேட் ஆனார். அவரும் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டாரு. அண்ட் ஜாஸ் பட்லர் ஒரு செம்மையான இன்னிங்ஸ் தான் சொல்லணும். சரியான இன்னிங்ஸ் அங்கேருந்து கொண்டு போனார். 4 6, 3 4, 26 பால்ஸில் 50. ஸோ 192 ஸ்ட்ரைக் ரேட்டில் சூப்பராக ஆடி இருந்தார். அங்கேருந்து வாஷி வந்தார். வாஷி ஒரு 13 ரன்ஸ். அப்புறம் ராகுல் தேவாட்டியா ஒரு குட்டி கேமியோ. ஸோ ஷாருக்கான் வந்தார். ஷாருக்கான் ஒரு 4. ஸோ வந்து 209 ஒரு ஸ்கோர் போட்டாங்க. 210 ஒரு டார்கெட்டோட ஆர்ஆர் இறங்கினாங்க. ஆர்ஆர் வைபவ் சூரியவன்சி பா என்ன அடி. வைபவ் சூரியவன்சி எஸ்எஸ்வி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. வைபவ் சூரியவன்சி சரியான அடி. அந்த 14 வயசு சின்ன பையன் போட்டு பிரிச்சுட்டான்னு சொல்லணும். சரியான அடி. வர்ற பால் எல்லாத்தையும் அடி. 11 6, 7 4, 38 பால்ல ஐ திங்க் வந்து 35 பால்ல 100ங்க. டிவியில் கூட போட்டிருப்பாங்க உங்களுக்கு. கமெண்ட்ரியில் சொல்லியிருப்பாங்க 2022க்கு அப்புறம் 39 பால்ஸ் தான் வந்து ஹையஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் 50 100 இருந்துச்சு. ஆனால் இங்கே 35 பால்ஸில் வந்து 100 அடிச்சிருக்கான். சரியான டேலண்ட்டு. எல்லாத்தையும் போட்டு பிரின்னு பிரிச்சுட்டான். லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற மைக்கேல் லெஸி மாதிரி சரியான அடிங்க. 265 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினாங்க பையன். செம்மையான பேட்டிங்கு. அங்கேயே மேட்சை முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 6 ஓவருக்கு 87 ரன்னு. பவர் பிளேயரை டாமினேட் பண்ணிட்டாங்க. ஒரு சைடு எஸ்எஸ்வி ஜெயிச்சார். அவர் ஆடுறது அவரும் அட்டாக்கிங் தான் ஆடிட்டு இருந்தாரு. ஸோ இவர் ஆடுறதை பார்த்துட்டு அவர் ஆடும்போது ஒரு மாதிரி ஸ்லோவாக இருந்துச்சு. பட் அவருமே சரியான நாக்கு. கிட்டத்தட்ட 200 ஸ்ட்ரைக் ரேட் ஆடிருந்தார் அந்த சைடு. ஸோ அவங்க செம்மையாக போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட இவங்களே ஆல்மோஸ்ட் மேட்சை முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 170 80 கிட்டே வந்துட்டாங்க இவங்களே. அதுக்கப்புறம் வந்து வைபவ் சூரியவன்சி வந்து பிரசிஸ் கிருஷ்ணா எடுத்தார். 101 ரனில் அவர் ஒரு அவுட்டு. ஸோ அது ஒரு சரியான யாருக்கு. அதாங்க சொல்கிறேன். ரெண்டு டீம் பவுலர்ஸுமே ஸ்டெம்பை நோட்டி அட்டாக் பண்ணி எந்த பாலுமே போடல. அட்டாக்கிங் பவுலிங் போடவே இல்லை இன்னைக்கு. ஸோ அதுதான் வந்து ஒரு மைனஸாக இந்த மேட்ச்சில் இருக்குது. பவுலர்ஸை டாமினேட் பண்ணதுக்கு இதுதான் காரணம். ஸோ அங்கே நிதிஷ் ராணா வந்ததுமே ஒரு ஷாட் போனார். ஒரு சூப்பரான ஒரு கவர். ஸோ அங்கேருந்து அவரும் வந்து ரஷித் கார் பவனில் வந்து எல்பிடபிள்யூ ஆனார். அங்கேருந்து வந்து ரியான் பராக் வந்தார். ரியாக் பரான் வந்து சரியான இன்டென்ட் இன்னைக்கு. ஸோ செம்மையாக கொண்டு போயிட்டாங்க மேட்சை. யசஸ்வி ஜெய்ஸ்வால் கடைசி வரைக்கும் நின்னார். 40 பால்ஸில் 17 நாட் அவுட், 9 4s, 2 6s, 175 ஸ்ட்ரைக் ரேட்டில். இந்த சைடு ரியான் பராக் 213 ஸ்ட்ரைக் ரேட்டில் சூப்பராக ஆடிட்டு இருந்தார். ஸோ அவ்வளோதான். 212க்கு 2 8 விக்கெட் லாஸில் வந்து மேட்சை வின் பண்ணாங்க. சூப்பராகவே ஒரு மேட்ச் இருந்துச்சு. ஸோ வைபவ் சூரியவன்சி பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுவாங்க. அந்த பையன் சரியான ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பேட் ஸ்விங் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ சரியான ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேனாக இருக்கான். ஸோ கிட்டத்தட்ட இவரும் ஆயுஷ் மத்ரேயும் தான் அந்த அண்டர் 19 வந்து ஏஷியா கப்பில் ஓப்பனிங் இறங்குனாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து ஆயுஷ் மத்ரே வந்து நல்லா வந்து ஒரு சூப்பரான ஒரு அட்டாக்கிங் ஆனார். ஸோ வைபவ் சூரியவன்சி அவ்வளோவா ஆட மாட்டார். பட் இங்கே அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. செம்மையான ஒரு நாக்கு தான் சொல்லணும். 265 ஸ்ட்ரைக் ரேட்டுங்க. எங்கேயுமே விடலை. எல்லா பாலுமே அடிக்கணும் மைண்ட் செட்டு. செம்மையாக இருந்துச்சு. பவுண்டரிஸ் வந்து செம்ம ஹேண்ட் பவர் இருக்குது அந்த பையனுக்கு. ஒரு 14 வயசு இருக்கு. எவ்வளோ இப்படி ஒரு ஹேண்ட் பவர் இருக்குதுன்றது ஒரு அதிசயம் தான். ஸோ செம்மையான ஒரு மேட்ச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15.5 ஓவர்லேயே முடிச்சிட்டாங்க மேட்ச்சை. ரன் ரேட்டும் செம்மையாக அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ பார்ப்போம். ஆல்மோஸ்ட் இது முடிஞ்சிருச்சுங்க ஆர்ஆருக்கும். ஸோ ஆர்ஆர் ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு அப்படியே எஸ்ஆர்ஹெச் அகேடா ஒரு 8th பிளேஸ்க்கு போயிருக்காங்க.
ஸோ பார்ப்போம், இன்னொரு 4 மேட்சஸ் இருக்கு. அவங்க 4க்கு 4 வின் பண்ணி ஒரு டஃப் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். ஸோ வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வந்து இன்னொரு வீடியோ பார்க்கலாம். அன்டில் பை ஃப்ரம் த கிரிக்கெட் விளையாடலாமா. தேங்க்யூ.